இந்த திருப்பலியானது இந்த அரங்கத்திலே நடைபெற்றது. நீங்கள் இந்த அரங்கத்தை பார்க்கும்போது அது பச்சையாக தெரிகிறது, இந்த நிறம். இதன் முன்னால் உங்களுக்கு பார்க்கலாம் நிறைய படங்கள். அதன் முன்னால் திருத்தந்தை பிரான்சிஸுடைய படம், அதில் லவ்தாத்தே தெய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது திருத்தந்தை பிரான்சிஸுடைய சுற்றுமடல். இதற்கு முன்பாக அவர் லவ்தாத்தே சி என்ற ஒரு சுற்றுமடல் வழியாகவும், இப்போது இரண்டாவது சுற்றுமடல் லவ்தாத்தே தெய்யும் என்ற சுற்றுமடல் வழியாகவும் இயற்கையை காப்பதை பற்றி அவர் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். இயற்கையை காப்பது, ஏனென்றால் இது இப்போது இந்த தருணத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கவனிப்பாக மாறுகிறது. இதை நாம் இப்போது கவனிக்க மாட்டோம் என்றால் இன்னும் கொஞ்சம் வருடங்களில் இந்த உலகத்தில் வாழ்வது கடினமாகிவிடும். ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காது. நாம் மரங்களை வெட்டுகிறோம், நிறைய பில்டிங்ஸ் போடுறோம். அதையெல்லாம் பார்க்கும்போது பிறகு நிறைய வாகனங்கள், இதெல்லாம் பொல்யூஷன் கூடி வருகிறது. நமக்கு ஆக்சிஜன் அந்த சுவாசிக்கும் அது குறைந்து கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இயற்கையில் மாற்றங்களை நாம் பார்க்கின்றோம். கிளைமேட் சேஞ்ச், இதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் மனிதன் அதற்காக என்ன செய்கிறான்? இறைவன் இந்த உலகத்தை படைத்து அவர் நல்லது என்று சொன்னார். யாருக்கு நல்லது? நான் என்னுடைய சாயலில் படைக்கப் போகும் அந்த மனிதனுக்கு இது நல்லது என்று அவர் சொன்னார். பிறகு அதை மனிதனிடம் ஒப்படைத்து விட்டு இதை பார்த்துக்கொள் என்று சொன்னார். ஆனால் நாம் அதை சுயநலத்துக்காக நல்ல முறையில் பயன்படுத்தாமல் தம்முடைய சுயநலத்துக்காக அதை பயன்படுத்தி அந்த இயற்கையை நல்ல முறையில் பாதுகாப்பாமல் இருப்பதனால் இன்று இயற்கை மாற்றம் அடைந்து மனிதனுக்கு வேறுபாடான நிலையில் அது மாறுகிறது. எனவேதான் இந்த திருத்தலத்தில், இது திருத்தலம் அன்னை பெரியநாயகியுடைய திருத்தலம், தமிழ்நாடு அளவில் இது பேரும் புகழும் பெற்ற திருத்தலம். இங்கு நிறைய மக்கள் வருகிறார்கள், பக்தர்கள் வருகிறார்கள், பல இடங்களில் வருகிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பல சமயத்தினரும் இங்கு வந்து அன்னை மரியாளிடம் ஜெபிக்கின்றார்கள், வரங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவேதான் எல்லோருக்கும் இந்த கருத்தை அறிவிக்கும்படியாக இதை நம்முடைய திருத்தலத்து அதிபர் அவரோடு சேர்ந்து மற்றவர் இதை போட்டிருக்கின்றார்கள். எனவே இதையும் நீங்கள் கவனத்துடன் எடுத்து செல்ல வேண்டும். நாம் இதை கவனத்தில் கொண்டு இதற்காக ஒன்றும் செய்யாமல் இருந்தால் இன்னும் சில வருடங்களில் நாம் ஒவ்வொருவரையும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து நடமாடுவதை பார்க்க முடியும். ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது. இப்போதும் மூச்சுத்திறன், லங்ஸ் பற்றிய நிறைய நோய்கள் பரவி கொண்டிருக்கின்றது. அதன் காரணம் இந்த இயற்கையை நாம் பாதுகாப்பாமல் இருப்பதால். இது ஒரு பெரிய கடமை, இது நம்முடைய ஆன்மீக கடமை. எனவே தான் அன்னை மரியாள் பெரியநாயகி அன்னையோடு சேர்ந்து அந்த அன்னை கூட நம்மிடம் இதைத்தான் சொல்வாள். இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக நம்முடைய தந்தையாகிய இறைவன் நமக்காக இந்த இயற்கையை அமைத்துள்ளார். எனவே மரங்களை வெட்டாமல் மரங்களை பாதுகாப்பது, மரங்கள் நடுவது, ஒவ்வொருவரும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒரு மரம் நட்டுவிட்டால் நீங்கள் 100 வயது ஆகும்போது 100 மரங்கள் நல்ல பெரிய மரங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட இதை நீங்கள் எடுக்க வேண்டும், மரம் நடுவது. பிறகு பொல்யூஷன் உடைய அந்த காரியங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். பட்டாசு வெடித்தல் இதெல்லாம் பொல்யூஷனை கிரியேட் பண்ணுவது. நோ கிராக்கர்ஸ், அப்படி அதையெல்லாம் நீங்கள் எடுத்து செய்தால்தான் நாம் இந்த இயற்கையை காப்ப முடியும். இது நம்முடைய வீடு மாதிரிப்பட்டது. அதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அழுத்தமாக சொல்கிறார். இட்ஸ் அ காமன் ஹோம், நம் எல்லாருடைய வீடு. அதை பாதுகாப்பது நம் அனைவருடைய கடமை.
ஒருவன் ஆன்மீகத்தில் உயர்ந்து வரும்போது அந்த இயற்கையை பாதுகாப்பவனாக மாறுகின்றான். அதை பாதுகாப்பது மற்றவரோடு உள்ள அன்பை எடுத்து காட்டுவது, எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற கருத்தோடு தான் இந்த இயற்கையை பாதுகாப்போம் என்ற உரிமையோடு இவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். அந்த கருத்து உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றது. நீங்களும் அன்னை மரியாயிடம் வேண்டி நம்முடைய இயற்கையை பாதுகாப்பதற்காக நம்மாலான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும்.